வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தியை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலன் காக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்கும் விவகாரம். தனியார் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான 71 பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பீகார் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தாராபூரில் போட்டி. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தமிழக அரசு தலையில் கொட்டு வைத்துள்ளது உச்சநீதிமன்றம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனைகள் வழங்கப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. 41 பாடியையும் நீங்கள் ஒரே இடத்தில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா, 41 மேஜைகளில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாகத்தான் இருக்கிறது. சென்னை பார் கவுன்சில் அலுவலகம் முன்பு விசிக வழக்கறிஞர்கள் முற்றுகை போராட்டம். விசிக தலைவர் திருமாவளவனை தாக்க திட்டமிட்ட சதி நடந்தது தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்க வலியுறுத்தல். அனைத்திந்திய இந்து மகாசபா தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீக்கு அக்டோபர் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னையை சேர்ந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூரில் முன்பதிவு ரயில் பெட்டியில் கும்பலாக ஏறிய புலம்பெயர் தொழிலாளர்கள். முன்பதிவு செய்தவர்களிடமில்லாமல் கடும் அவதி. மட்டும்தான் எங்களுக்கு ஏறி அந்த ஸ்லீப்பர்ல படுக்க கூட முடியல. திருப்பூர்ல ட்ரெயின் நின்றுச்சு. 5 டிடிஆர் இருந்தாங்க. ஆனா அந்த 5 டிடிஆரும் ஒண்ணும் பண்ணல. ஓபன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எங்களால உட்கார முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. போய் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஎஃப் கிட்ட சொன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல. 139க்கு போன் பண்ணா அவங்க ஹோல்லே வச்சிருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. நைட் ஏறணும், இப்ப வரைக்கும் தூங்காம கொள்ளாம இப்படி உட்காந்துட்டு வந்திருக்கோம். ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து ஸ்லீப்பர் பஸ் கன்ஃபார்ம் ஆகி இப்படி உட்காந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. மணப்பாறை அருகே ரயில் முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு என தகவல். புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் பிராந்தியத்தில் கனமழையால் சாலைகள், கோயில்களுக்குள் புகுந்த வெள்ள நீர். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் சர்க்கிள் பகுதி மேம்பால சாலை மழைநீர் தேங்கி குளம் போல் மாறின. வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரியிலிருந்து வெளியேறும் உபரிநீர் குடியிருப்புகளை சூழ்ந்தது. கால்வாய்களை தூர்வாராததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கம் புதுப்பட்டு பகுதியில் மழைநீர் தேங்கி குடியிருப்புகள், விளைபயிர்கள் சேதம்.
கல்வெட்டு வழியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. சென்னையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சிவகங்கை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் பருவமழை விலகிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு சட்டப்பேரவையில் இரங்கல். உறுப்பினர்கள் அனைவரும் 2 மணித்துளிகள் எழுந்து நின்று மௌன அஞ்சலி. 27/9/2025 அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. காயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலமடைய வேண்டும் என்று விளைவை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இத்துயர சம்பவத்தில் உயிர் இழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. முன்னாள் ஆளுநர் இல கணேசன், கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் மறைவிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல். வால்பாறை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி மறைவிற்கும் சட்டப்பேரவையில் இரங்கல் குறிப்பு வாசிப்பு. மோர்ச்சா கட்சியின் நிறுவனரும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு சிபு சோரன் அவர்கள் 4/8/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாவதற்கான இயக்கத்தின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராக விளங்கிய திரு சிபு சோரன் அவர்கள் பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடியவர். திரு இல கணேசன் முதுபெரும் அரசியல் தலைவர் மற்றும் நாகாலாந்து மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகனை சந்தித்து நலம் விசாரித்தார் எடப்பாடி பழனிசாமி. உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். ஜி.கே. மணியை பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கோரி அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. சபாநாயகர் அப்பாவுவிடம் நினைவூட்டல் கடிதம் அளித்த பின் சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா. சபாநாயகர் அப்பாவுடன் ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி அருள் சந்திப்பு. ஜி.கே. மணிக்கு எதிராக அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. பாமகவில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தது ராமதாஸ் தான் என ஜி.கே. மணி கருத்து. ராமதாஸ் வழியில் பயணிப்பதாகவும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எனவும் பேட்டி. சட்டமன்ற உறுப்பினர்களையும் நியமித்தவர், அதற்கான பொறுப்புகளை நியமித்து கொடுத்தவர் மருத்துவரையா அவர்கள். அவர் தான் தொடங்கியவர், அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. அவருடைய வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த நிலை ஏற்பட்டது துரதிர்ஷ்டவசம், வேதனைங்கிறது இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் விவாதிக்க கோரி கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ். இதற்கு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்னுடைய இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும். கர்நாடகத்தில் தடை விதிச்சிருக்கிறாங்க, வேறு ஆந்திராவில் இது குறித்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது, கேரளாவில் இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது.
மற்ற மாநிலங்களில் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு அந்த அரசு மதிப்பளித்திருக்கிறது. விஜய் தொலைக்காட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகம் மதிப்பளித்திருக்கிறது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான், மதமாக பிரிஞ்சு கிடக்கிறான், கட்சியாக பிரிஞ்சு கிடக்கிறான். நம்ம எப்படி வேண்டுமானாலும் கல்லா கட்டலாம் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல. அதனால் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறது. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சூசகம். தலைவர் இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா? மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கா? நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 60 ஆண்டுக்கு மேலாக இருந்த அம்மன் கோவிலை இடித்து அப்புறப்படுத்திய அதிகாரிகள். போலீசார் மீது மண்ணை வாரி வீசி சாபம் விட்டு கதறி அழுத பெண்கள். சென்னை ராயப்பேட்டை ஆர்கே சாலை இடையே 910 மீட்டர் தூரத்திற்கான மெட்ரோ ரயில் சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. ஆர்கே சாலை நிலையத்தில் வெளியே வந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பவானியை வரவேற்று கொண்டாடிய மெட்ரோ ஊழியர்கள். திருநெல்வேலி அடை மிதிப்பான் குளத்தில் 4 பேர் பலியான குவாரிக்கு மீண்டும் அனுமதியா? கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் கொந்தளிப்பு. சிவகாசியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனை பாதிப்பு. பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கவலை. சென்னை எண்ணூரில் கடலில் கலக்கும் ஆயில் போன்ற திரவம். மீன்பிடி தொழில் பாதிக்கும் என மீனவர்கள் அச்சம். ஆயிலே வராதுன்னு சொன்னாங்க சார். ஃபுல்லாகவே ஆயில் தான் சார் கலந்துருக்கு. தண்ணி கல்லுக்கு நேரம் விடுறேன்னாங்க. இப்போ அந்த தண்ணியை விடல சார். ஏன்னா எங்கள் வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்கும் சார். இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்காக தான் தெரியுது. ஃபுல்லாகவே ஆயில். காலை விற்க முடியல, தயங்கல சார். எங்களுக்கு தண்ணி ஃபுல்லாகவே ஆயில் தான் சார். எங்களுக்கு இப்படியே போச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கும். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் லெட்டரும் கொடுத்துருக்கோம். இப்போ கடலில் போகிறது எல்லாமே ஆயில் தண்ணி தான். ஃபுல்லாகவே கடலில் போகிறதெல்லாம் ஆயில் தண்ணி தான். பாருங்கள் சார், பெரிய பிளாக்காக இருக்குது. கடலே ப்ளூ கலர் இருக்குது. இப்போ ரொம்ப பிளாக் ஆகி போச்சு. எங்களுக்கு இப்படியே போச்சுன்னா ரொம்ப பாதிக்கும் சார். வாழ்வாதாரமும் பாதிக்கும். எதுக்குன்னா ஒரு ஸ்டெப் எடுங்க சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மறைந்த ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனுக்கு அக்டோபர் 28ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 3 பேருக்கு ஜாமீன். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. $100 கோடி மான நஷ்ட ஈடு கோரிய தோனியின் வழக்கை நிராகரிக்க கோரி IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்து செல்வீர்களா? டாஸ்மாக் வழக்கில் தலைமை செயலகத்திற்குள் புகுந்து ரெய்ட் நடத்தியது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி.
சிபிஐ கூட சோதனை செய்வதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட அரசிடம் தகவல் சொல்கிறது. அமலாக்கத்துறை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் காட்டமாக கேள்வி. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்ட போலீசார் அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு பட்டாசுகள் தயார் செய்யப்படுகின்றனவா என சோதனை செய்தனர். சட்டம் ஒழுங்கு மாநில அதிகாரத்தில் இருக்கும்போது அமலாக்கத்துறை எப்படி நுழைய முடியும் என தமிழக அரசு வாதம். வழக்கு பதிந்தாலே எந்த அரசு நிறுவனத்திலும் சோதனை செய்ய முடியும் என அமலாக்கத்துறை வரம்பு மீறலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளேன். முதலமைச்சருடனான சந்திப்பு குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம்.